ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி வந்து இன்னொரு கேஜெட் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். DJIயோட Osmo Action 5 ப்ரோடைய அன்பாக்சிங் தான். DJI Action 6 இப்போ அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். அரௌண்ட் ஒரு 45-50,000 கிட்ட வருது. பட் இதோடைய ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 35 கிட்ட வந்துச்சு. என்னோட பர்பஸ்க்கு இது கொஞ்சம் கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு ஃபீல் பண்ணேன். நிறைய பேர் இன்னும் இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் இந்த காம்போ பேக்லாம் வாங்கல, பிகாஸ் மவுண்ட் எல்லாமே என்கிட்ட இருக்குது ஆல்ரெடி. ஜஸ்ட் இந்த கேமரா மட்டும் வாங்கியிருந்தேன். ஸோ அது உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அமேசானில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். அதில் அந்த ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி வந்து ஆட்டோமேட்டிக்காக செக் ஆகிருந்திருக்கு போல இருக்குது. $100 கிட்ட போட்டுருந்துச்சு. அவங்களே ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணிடுவேன்ற மாதிரி சொன்னாங்க. பட் நான் அன்பாக்சிங் வீடியோ போடணுன்றதுனால அங்கேயே ஸ்டாப் பண்ண சொல்லிட்டேன். இந்த பேக்கிங் பார்க்குறதுக்கு குட்டியாக இருந்துச்சு. ஒருவேளை ஸ்கேம் ஐட்டமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி அமேசானில் இந்த மாதிரி ஒரு தடவை ஸ்கேம் ஆயிருக்கேன். அப்புறம் தான் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தப்போ இதே சைஸில் தான் எல்லாரும் அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கேமரா வந்துட்டு 1.5 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. பட் இன்னுமே நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க இதை வச்சு யூடியூப்பில். மெயினாக அதை வாங்கினதுக்கு காரணம் பார்த்தோம் அப்படின்னா அந்த POV வீடியோஸ் அப்புறம் vlogs எல்லாம் எடுக்கிறதுக்கு, பைக் ரைடு இல்லை காரில் ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு பார்த்தேன். ஸோ ரொம்ப சிம்பிளான பேக்கிங்காக தான் இருக்குது. கேமராவை அப்படியே வெளியில் தான் வச்சுருக்காங்க. ஒரே ஒரு குட்டி கவர் போட்டு மூடி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஆக்சசரிஸ், இந்த பேட்டரிலாம் இருக்குது போல இருக்குது. கூடவே இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு கார்டு ஸ்கேன் கொடுத்துருக்காங்க. ஒரு DJI ஸ்டிக்கர் வந்துடுது. பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா அது சைனீஸாக இல்லை ஜாப்பனீஸான்னு தெரில, அந்த லாங்குவேஜில் தான் போட்டிருக்காங்க. இம்போர்ட் பண்ணது போல இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த குட்டி பாக்ஸ் உள்ள என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உள்ளே வந்து ஒரு C-டைப் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதிலே சார்ஜ் பண்ணிவிட்டு டேட்டா வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அதுபோக இவங்களே ஒரு கேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரொடெக்டிவ் கேஸ் மாதிரி வந்துடுது. அந்த கேஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதுக்குள்ளேயே அந்த மவுண்டிங் பண்ணுற பின்னும் கொடுத்துருக்காங்க. பேட்டரியும் அதுக்குள்ளேயே வச்சுருக்காங்க. ஸோ எக்ஸ்டர்னலாக மவுண்ட்டில் மாட்டுறதுக்கு இந்த பின்னை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மீதி மவுண்ட் எல்லாமே இருக்குது. ஆல்ரெடி ஒரு Insta360 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது போக GoProவில் ஹீரோவும் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பழைய ஹீரோ 10 இல்லை 11 அப்படின்னு தெரியல, அது வச்சுருந்தேன். ஸோ இது வந்து அந்த ஸ்டிக்கர் மவுண்ட்டு 3M டேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலரில் ரவுண்டாக இருக்குது. ஸோ அது ஏதாவது ஒரு இடத்துல பட்டனில் ஸ்டிக் பண்ணிக்கலாம் போல். ஸ்டாண்டர்டாக இது கூடயே ஒரு மவுண்ட் வந்துடுது. இதை நம்ம கேமரா பின்னாடி ஒட்டி வச்சுக்கலாம். அந்த கேஸுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு லாக் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது நம்ம மாட்டி வச்சுக்கலாம். கேமரா கொஞ்சம் ஸ்டேபிளாக சேஃபாக இருக்கும். பட் அது மேலே இருக்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. இந்த பேக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு பேட்டரி தான் வருது. பட் அந்த அட்வென்ச்சர் காம்போ சூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் 3 பேட்டரி கிட்ட வந்துடுது. அது போக அந்த செல்ஃபி ஸ்டிக் மாதிரி மவுண்ட்டு அது கொடுத்துட்றாங்க. இது வந்து மேட் இன் இண்டியா அப்படின்னு தான் போட்டிருக்கு. 1950 mAh உள்ள பேட்டரி. 1080pயில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 4 hours கிட்ட சார்ஜ் நிற்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நம்ம வந்து 4Kல தான் வீடியோ எடுக்க போகிறோம். ஸோ 1.5 மணி நேரம் கிட்ட தான் சார்ஜ் நிற்கும் போல இருக்குது. அது போக மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலு, சேஃப்டி டீட்டெயில்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பொறுமையாக அப்புறம் ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து கேமரா வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ ஒரே ஒரு கவர் தான் இருக்குது. அவ்வளோ ஒன்றும் ப்ரொடெக்ஷனோடலாம் கொடுக்கல அவங்க. லென்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனாக தான் இருக்குது. ஓகே, அவ்வளோதான். சிம்பிளாக நம்ம அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ மேலே ஒரு லென்ஸ் கவர் மட்டும் போட்டிருக்காங்க. கீழே Action 5 அப்படின்னு போட்டிருக்கு. அதை நம்ம எடுத்துடலாம் இப்போது. இதில் ஆக்சுவலி ரவுண்ட் ஷேப்பில் அந்த லென்ஸ் கொடுத்துருக்காங்க. GoProவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். பட் உள்ளுக்கு இருக்கிற லென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரவுண்டாக தான் இருக்கும். அந்த லென்ஸ் மேலே ரவுண்டாக ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி போட்டிருக்காங்க. லென்ஸ் அடிபடாமல் இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க போல இருக்குது. ஸோ ஒரு பட்டன் மாதிரி இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணி ஸ்லைட் பண்ணணும் போல். ரொம்ப நேரமாக அதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்லைட் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் ஆயிடுது. இது கூட சேர்ந்து DJIயில் மைக்கும் கொடுத்துட்றாங்க. அது நம்ம எக்ஸ்ட்ராவாக வாங்கணும். அந்த மைக் வந்து நம்ம இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டரி வந்து இப்போ நான் உள்ளே போட்டுறேன். ஸோ இந்த கேமராவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா இன்பில்ட்டாக மெமரி வந்து கொடுத்துருக்காங்க. 64 GB வரைக்கும் நம்ம ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி 47 GB கிட்ட தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ மீதி இது ஃபுல்லாக சிஸ்டம் எடுத்துக்கிறோம் போல். அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே, இப்போ பவர் ஆன் ஆயிடுச்சு. ஸோ லோட் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்குது. இதுக்கப்புறமா ஒரு குட்டி செட்டிங் பண்ணணும் போல் இருக்குது. டேட்டு, டைம் எல்லாம் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம கேமரா உள்ளே போயாச்சு. ஸோ ரெக்கார்டிங் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டுட்டோரியல் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு. இந்த கேமரா வாங்கினதுக்கு ஒரு பெரிய ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் தான். பைக் ரைடிங்கு அப்புறம் காரில் வீடியோ எடுக்கிறதுக்குலாம் அது கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4Kல 120 FPS வரைக்கும் எடுத்துக்கலாம் போல இருக்குது. பட் 60 FPS எடுத்தால் தான் அப்லோட் பண்ணுறதுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் பார்த்தேன். ஸோ இதுலேயே ஒய்டு, அல்ட்ரா ஒய்டு அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ராக் ஸ்டெடி அப்படின்னு ஸ்டெபிலிட்டி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவை ட்ரோனில் மாட்டிட்டு அந்த ஃபுட்டேஜ் எடுத்தால் செம்மையாக இருக்கும். அதை ஒரு நாள் ட்ரை பண்ணிவிட்டு வீடியோ போடுறேன்.
இது எப்படி இருக்குது, என்ன பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் நேரம் நோண்டி பார்த்துட்டு எல்லாத்தையும் புதுசாக கற்றுக்கணும் போல இருக்குது. ஸோ இதில் வந்து ஃப்ரண்ட்லேயும் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ரொட்டேஷன் வந்து ஆனில் தான் இருக்குது. ஸோ எந்த சைடு நம்ம ரொட்டேட் பண்ணுறோமோ அந்த சைடு டிஸ்ப்ளே மாறிக்குது. செல்ஃபி, ஃபோட்டோஸ், வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த கேஸ்க்குள்ளே கரெக்டாக ஃபிட் ஆகுது. கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, பட் நல்லா ஃபிட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் இதில் மவுண்ட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு பீஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம ஃபிட் பண்ணி பார்த்துடலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான பார்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். கீழே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே கிளிப் பண்ணிவிட்டு இதை நம்ம மாட்டிக்கலாம். இந்த பாட்டம் பார்ட்டு தான் கொஞ்சம் முக்கியமான பார்ட்டு. நம்ம கேமராவோட மவுண்ட் பண்ணுற பார்ட்டு வந்து இதுதான். கோப்ரோவில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க கேமராவோடைய கீழே அட்டாச்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து கொஞ்சம் செப்பரேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மவுண்ட் வந்து நம்ம ஹெல்மெட்டில் இல்லை பைக்கில் எதுனா மாட்டி வச்சுக்கிறதுக்கு, அது நம்ம வெளியில் அமேசானில் கூட தனியாக வாங்கிக்கலாம். பட் இந்த பார்ட் வந்து கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம் மாதிரி தெரியுது. ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்கும் போல இருக்குது. ஸோ 2 சைடில் கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதோட சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து மேக்னெட்டிக்காக இருக்குது. கேமரா கிட்ட கொண்டு போனோம் அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒட்டிக்குது. ஸோ லைட்டாக அந்த கிளிப் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கிளிப்பை போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ராங்காக நின்றுக்குது. ஸோ இந்த கேமரா வந்து நம்ம ரஃபாக கூட ஹேண்டில் பண்ணலாம். ரொம்பவே ஸ்டெடியாக, ஸ்டேபிளாக தான் இருக்கும் போல இருக்குது. ஸோ இந்த கேமராவில் நிறைய வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு பார்த்தா வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.